ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ ECB ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி பார்த்தீங்கன்னாக்கா அடுக்கி வச்சுருக்கோம் ஒன்று மேலே ஒன்றா. மொத்தம் இதில் 30 சப்பாத்தி இருக்குது. அதை வந்து சாப்பிடும்போது நீங்களே கவுண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பாருங்கள், அப்படியே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 30 சப்பாத்தி இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா காளான் மஷ்ரூம் கிரேவி இருக்குது. அப்புறம் போட்டி குடல் கறி இருக்குது. நாட்டுக்கோழி கறி இருக்குது. அப்புறம் பன்னீர் இருக்குது, பன்னீர் மஞ்சூரியன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கறி இருக்குது, மட்டன் சுக்கா. அப்புறம் காடை சுக்கா. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா கிரேவி இருக்குது. சப்பாத்திக்கு கிரேவி இருக்குது. கிரேவி கம்மியாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் இதை வச்சு அப்படியே உருட்டி சாப்பிட்றேன். இதெல்லாம் எலும்பாக இருக்கும் இல்லையா, அதனால் இதை மட்டும் தனியாக தான் சாப்பிட்டாகணும். காளான்லாம் நடுவில் வச்சு அப்படியே சாப்பிட போகிறேன். ரெடி, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே கொஞ்சம் ஓரமாக இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது அப்புறம் போட்டி இதை வச்சு சுருட்டி சாப்பிட போகிறேன். இது 3 வைக்க முடியாது, ஏன்னா எலும்பு இருக்குன்றதால வைக்க முடியாது. அப்படி இது 10 அப்படின்னாக்கா நான் குழம்பு எடுத்துக்கிறேன். ரெடியா, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து குழம்பு இல்லாமல் நான் இந்த சேலஞ்சை பண்ண போகிறேன். அதுதான் இன்றைக்கி டஃப்பாக இருக்க போகுது. 30 பரோட்டா எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிரேவி காளானை எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம இதை ரோல் பண்ணி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். பன்னீர், போட்டி சப்பாத்தி. ஆஹா, அருமையாக இருக்கும். பத்தாயிரம் நினைக்கிறேன். இதை சாப்பிட்றேன். எனக்குடா இன்னும் ஒரு டைமிங், இன்னும் 15 இருக்குது. 15 சாப்பிட்ருக்கேன். 15க்கு இதெல்லாம் காலி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கிரேவி இல்லைன்னா நான் எப்படி சாப்பிட்றது? இது சரி, இதை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இது வந்து கறி எடுத்து சாப்பிடணும், அதுக்கே லேட் ஆகிடும். எலும்பாக இருக்குது. எலும்பு இல்லாமல் இருந்தால் வச்சு சாப்பிட்லாம். இப்படி வச்சுக்கலாம். இதில் எலும்பு இல்லை, ஏன்னா இங்கே இருக்கு எலும்பு. போன்லெஸ் பீஸாக எடுத்து வச்சாச்சு. இதை வச்சு ஒரு சப்பாத்தி சாப்பிட்றலாம். சூப்பராக
கிரேவி சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக சாப்பிட்டுருப்பேன். செம்மையாக இருக்கும். நல்லா பாருங்க, கிரேவி வரவும் சரன்னு உள்ள போகுது. புரோட்டா, சப்பாத்தி போன்லெஸ்ஸாக இருக்குது. இதை போடுவோம். கறி, சால்னா எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒரு வாவ் 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 வாவ். அல்லி ஆஹா, அதுவுமே வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சு. ஐயோ பின்னாடி வந்துருச்சு. அவரே போச்சா. போய் சப்பாத்தி காலி ஆயிடுச்சு. அதுதான் சால்னா, அந்த மசாலாஸ் வெற்றி. ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது. நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்டதை விட அந்த குருமா ஊற்றுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. அது சொட்டு சாப்பிடும்போது தான் எப்படியா இருந்தாலும் நமக்கு அந்த கிரேவின்னு ஒன்று கண்டுபிடிச்சிது. எவ்வளோ நல்ல விஷயம்னு இப்போ தான் தெரியுது. அந்த கிரேவி இல்லாமல் வெறும் கறியை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் பொறுமையாக தான் சாப்பிட முடிஞ்சுது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்தமாரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி ஒரு பையன் எப்படி சாப்பிட்றான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஈடிங் சேனல் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இந்த வீடியோவை பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.